ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பற்ற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா கொஞ்சமாக இதில் கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப போடணும்னு தேவையில்லை. அதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்க காலிஃப்ளவர் நம்ம இதோட சேர்த்துடலாம். அப்போ தான் காலுக்கு புழு எது இருந்துச்சுன்னா நமக்கு சேர்த்துரும். அதனால் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் அப்படியே சுடு தண்ணியிலே இருக்கட்டும், நமக்கு வெந்துடும். இந்த சைடு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம், சோம்பு. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன காலிஃப்ளவர் 1 போட்டிருக்கேன். இப்போ தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, சுடு ஆறுனதும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஊறினதும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதி அதிலே நமக்கு வெந்துடும். ஃப்ரைலேயும் நமக்கு நல்லா வெந்துடும். நமக்கு ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். பரட்டி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தால் போதும். நமக்கு இந்தமாரி கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இதேமாரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இதுமாதிரி ப்ரௌனிஷாக ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்மளோட சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சி பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பழமான தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நமக்கு வதங்கும், தக்காளி வெந்துடும். தேவைப்பட்டால் ஒட்டுச்சுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா தக்காளி வெந்துருச்சு, மேஷ் ஆகிடுச்சு நமக்கு நல்லா. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன், பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது பொரிச்சு வச்சு பார்த்திங்களா காலிஃப்ளவர், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேவைப்பட்டால் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு அரிசியும் போட்டாச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் ஊற்றி போட்டாச்சு. இப்போ மூடி வச்சதும் விசில் எடுத்துட்டு ஆவி வந்ததும் நம்ம விசில் போட்டுடலாம். போட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா, விசில் போனதும் திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட நமக்கு இதாகலை. அதான் சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.